ஆனந்தி ரொம்பவே நம்பிக்கையாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கண்டிப்பாக நம்மளோட கற்புக்கு எந்த களங்கமும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்பி போகிறாங்க. ஆனால் அவங்களோட நம்பிக்கை பொய்யா தான் போகுது. இவங்க போகிற அதே ஹாஸ்பிட்டலுக்கே வார்டனும் வராங்க. வார்டனை பார்த்த உடனே ஆனந்தி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வார்டன் அவங்க கூட்டிகிட்டு வந்த லேடி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தியா உன் ரிப்போர்ட்டில் எதுவுமே இல்லை, அது சாதாரண கட்டி தான், கேன்சர் கட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லணும். அப்போ தான் அவங்க நமக்கு ஒரு தீர்வை சொல்லுவாங்க. முதல்ல உன்னை நீ நம்பணும், அப்போ தான் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஆனந்தி, வார்டன் சொல்கிறது கரெக்டு, முதல்ல நாம் நம்மளை நம்பணும், அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ரிப்போர்ட் இதில் கண்டிப்பாக நல்ல ரிப்போர்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க ஆனந்தி. ஆனால் அவங்க நம்பிக்கை பொய்யா போகுது. டாக்டர் ரிப்போர்ட் வந்ததும் ஆனந்தியை கூப்பிடுறாங்க. ஆனந்தி, டாக்டர் நீங்கள் சொல்ல போகிற இந்த வார்த்தையில் தான் என்னோட வாழ்க்கையே இருக்குது, சொல்லுங்கள் டாக்டர், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கன்சீவாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஆனந்தி. டாக்டர் ஏம்மா இப்படி கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர், நான் ஏற்கனவே ஒரு இடத்த உடம்பு சரியில்லைன்னு செக் பண்ணேன், அவங்க என்ன மாசமாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் மறுபடியும் இங்கே வந்து செக் பண்ணியிருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, உன்னோட ரிப்போர்ட்டில் நீ மாசமாக தான் இருக்க அப்படின்னு வந்திருக்கு, நீ எத்தனை வாட்டி நீ ரிப்போர்ட் எடுத்தாலும் இதுதான் உன்னோட ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி ஆனந்தி கதறாங்க. வேறு வழி இல்லாமல் அங்கேருந்தும் கிளம்பி வெளியே வராங்க. அவங்க வரும்போது வெளியில் ரொம்பவே மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே ஒரு கால்வாய்க்குள்ளே கீழே உள்ளே போய் விழுறாங்க. ஆனந்தியை கூட்டிகிட்டு வந்த ஆட்டோக்கார் டிரைவர் அன்புவை பார்த்து விஷயத்த சொல்கிறாரு. அங்கிருந்து அன்பு தான் வந்து உள்ளே விழுந்த ஆனந்தியை காப்பாற்றணும், வேறு வழியே இல்லை. ஆனந்தியை கண்டிப்பாக அன்பு காப்பாற்றி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பாரு.